கிருபை கொஞ்சம் உணர்ந்து ஜெபம் செய்து தேவனுடைய செய்கிறார். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறியவனை பொழுது தூக்கி எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். வாக்கின்றார்கள் தகுதியில்லாத எங்களை கூட ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் நீ தெரிந்து கொண்ட ஆண்டவர் பேசும்படியால் உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியால் நீர் செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீரை மறைத்து தேவனாகிய கர்த்தர் நீர் வெளிப்படும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஜெபத்திற்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல கர்த்தர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39வது வசனம். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கலாத்தியர் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்ற கற்பனை நியாயப்பிரமாணம் முழுவதும் இந்த ஒரே வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. 10 கட்டளைகள் இருக்கிறது, மற்ற காரியங்கள் இருந்தாலும் இந்த ஒரே அன்பு நம்மை நாம் எப்படி நேசிக்கிறோம், நம்முடைய சரீரத்தை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய தேவைகளை எப்படி நாம் நேசிக்கிறோமோ அப்படியாக மற்றவர்களை நேசிக்கும் போது தேவன் நமக்குள் வருகிறார், தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவர் அன்பு செலுத்தும்படியாய் மனிதனாய் இந்த பூமியில இறங்கி வந்தார். யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும்படியாக நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் மனிதனாய் இந்த பூமியில வந்தார் என்று சொல்லுவது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக தேவன் இந்த உலகத்திலே வந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் 1 யோவான் 4:8 சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. வீட்டு கூட்டங்களில் நான் எடுக்கும்போது 15 நிமிடம் 20 நிமிடங்கள் தான் எடுப்பேன். ஏனென்றால் மிகவும் ஸ்பீடாக சொல்லிட்டு அப்படியே போயிடுவேன். நிதானமாய் சொல்லும்படியே நேற்றிரவு தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். தேவன் அதற்கு உதவி செய்வாராக. நிதானமாய் சொல்லும்போது உங்களுக்கும் அது வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லு, ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று. நாம் மற்றவர்களை நேசிக்கும் போது, மற்றவருடைய தேவைகளை சந்திக்கும் போது, மற்றவருடைய குறைகளுக்கு நாம் ஜெபிக்கும் போது, அப்போதுதான் தேவன் நம்மை நிலைத்து நிற்பார். ஏனென்றால் 1 யோவான் 4:9 இப்படியாக சொல்வது, தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது என்று வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவ அன்பு நம்மில் வெளிப்பட வேண்டும். தேவன் நாம் ஒரு இடத்தில் அன்பு செலுத்தும் போது 12ஆம் வசனத்தில் சொல்கிறது, 1 யோவான் 4:12, நாம் மற்றொரு இடத்தில் அன்பு செலுத்தும் போதுதான் தேவன் நமக்குள் வாசம் செய்வார். தேவன் நம்மில் நிலைத்து நிற்பார். தேவன் நம்மில் நிலைத்து நிற்கும் போது, தேவன் நமக்கு ஒத்தாசையாக இருக்கும்போது, அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது தான் நாம் அப்படிப்பட்ட அன்பை மற்றவருக்கு நாம் செலுத்த முடியும். நம்முடைய சுயத்தினால் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அன்பு நம்ம ஒருவருக்கொருவரை நேசிக்க முடியும். நம்முடைய சரீரத்தில் ஒரு காயம் பட்டாலோ, ஒரு வேதனை வந்தாலோ, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்தாலோ மற்றவர்களுக்கும் அப்படிதான் அந்த வலி வரும் என்று நாம் உணர முடியும். தேவன் அதற்காக தான் இந்த பூமியிலே மனிதனாய் இறங்கி வந்தார். கல்வாரி சிலுவையை சுமந்தார், பாடுகள் பட்டார், மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார் என்று சொல்கிறார். இல்லை என்றால் நாம் விக்கிரங்களை வழிபட்டு நரகத்திலே நாம் ஒவ்வொருவராய் சென்று கொண்டிருக்கும், பாதாளத்தில் சென்று கொடுப்போம். என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் மீட்படைய வேண்டும், என் ஜனங்கள் இந்த பாவ காரியங்களில் விடுதலை பெற வேண்டும் என்று தேவன் நம்மை நேசித்தபடினாலே மனிதனாய் இந்த பூமியிலே இறங்கி வந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படி அன்பு கூர்ந்த மனிதர்கள் ஒரு 2 பேரையும், ஒரு போதகரையும் ஒரு மிஷினரியும் குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக தேவன் செய்த கிருபையை நன்றி செலுத்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இப்படியாக ஒரு மனிதனை குறித்து, ஒரு நியாய சாஸ்திரியை படித்து என வாசித்தா மிகவும் அதிகமான நேரமாகவும் நானே சொல்லியிருக்கிறேன். நியாய சாஸ்திரி என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவரே 10:25 35 வரைக்கும், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்?
ஆண்டவரை சோதிக்கும்படியான ஒரு வார்த்தை. அவர் சோதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஒருவேளை வெளிப்படையா நம் முகத்தில் சந்தோஷமாய் காரியங்களை காட்டிவிட்டு வெளிப்படையாய் நலம் விசாரித்து விட்டு இருதயத்தில் நாம் வஞ்சன்ஸ் வைத்து அன்பில்லாதபடி இருந்தால் தேவன் அதையும் பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அதை கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்ட சுவாப குணங்கள் காணப்பட்டால் தேவன் அந்த மனிதனிடத்தில் நிலைத்து நிற்க முடியாது. தேவன் அந்த மனிதனுடைய ஜெபத்தை கேட்க முடியாது. தேவன் அந்த மனிதனோடு வாசம் செய்ய முடியாது. தேவன் அந்த மனிதனோடு கூட இருக்கவே முடியாது. நம்முடைய ஜெபம் வீணாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவரே நித்திய ஜீவனை சொல்கிற ஒரு ஆண்டவரையே சோதிக்கும்படியாக நியாயசாஸ்திரி அநேக கற்பனைகளை படித்தவனாக தான் கண்டிப்பாக இருப்பான். வேத வசனங்களை அறிந்தவனாக இருப்பான். சுதந்திரத்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டாம். அப்போ ஆண்டவர் நீ நியாயப்பிரமாணத்தை படித்தலான்னு சொல்லுது. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு சிந்தையோடும் உன் முழு அர்த்தமுடையும் உன்னிடத்தில் அன்பு கூறு பிறனிடத்தையும் அன்பு கூற. அப்போதான் சொல்லலாம், எனக்கு பின் யார் தன்னையே நீதிமானாக அவன் காட்டிக் கொள்கிறான். ஒரு பெருமை, அன்புள்ள ஒரு சுவாபம் வந்து நம்மிடத்தில் தேவ சுவாபம் வந்தா கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களில் இருக்க கடவுள் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவர் நமக்குள் வந்தால் பெருமை வராது, மேட்டின்மை வராது. அந்த வசனங்களை வாசித்தா அப்படியே வரும். 1 கொரிந்தியர் 16 எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் நீ உரைத்தாலும் சரி, எப்படிப்பட்ட வசனங்களை நீ போதித்தாலும் சரி, எப்படிப்பட்ட வல்லமையுள்ள பிரசங்களை நீ பிரசித்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஜெபங்கள் உனக்கு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தாளங்கள் உனக்கு இருந்தாலும் சரி, அன்பு உனக்கு இருக்கின்றால் அது உனக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று வேதவசனம் சொல்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதுல அன்புதான் பெரியது என்று சொல்கிறது. அன்புள்ள ஒரு மனிதனிடத்தில் தான் தேவன் வர முடியும். அன்புள்ள ஒரு மனிதனிடத்தில் தான் தேவன் வாசம் பண்ண முடியும். அன்புள்ள ஒரு மனிதனிடத்தில் தான் தேவனுடைய அன்பு வெளிப்படும். தேவன் அந்த மனிதனுக்குள்ள தான் நிலைத்திருப்பார் என்று வேதவாசனம் சொல்கிறது. இவன் சோதிக்கப்பட அப்படி சொல்லும்போது ஆண்டவர் ஒரு ஓமையை அவனுக்கு எடுத்து காட்டுகிறார். ஒரு எருசலேமுக்கு போக வழியில ஒரு மனிதனை, கல்லர் கோவில் அகப்பட்ட மனிதனை அடித்து காயப்படுத்தி குற்றூராய விட்டு போகிறார்கள். ஒரு ஆசாரியன் வந்து அவன் விலகி போகிறான். ஒரு லேவியனும் வந்து அவனை கண்டு விலகி போகிறான். ஆனால் ஒரு சமாரியன் வந்து அவனை தொட்டு அவன் காயங்களுக்கு எண்ணெய் பூசி அவனை கட்டி ஒரு சத்திரத்தில் தங்க வைத்து காசும் கொடுத்து இவனுக்கு அதிக கேடு உள்ளது வராதபடிக்கு மீண்டும் நான் வந்து அவனை விசாரிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த நியாயசாஸ்திரி பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இது நீ யார் பிறன் என்று சொன்னாயே, இது யார் என்று சொல்லும் போது அந்த மனிதன் சொல்ல, அந்த இரக்கம் செய்தவன் தான், அப்படியே நீயும் போய் செய்ய என்று சொல்றார். இதுதான் தேவன் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் என்னிடத்தில் வருகிறவனை ஒருவனையும் நான் புறம்பே தருவது என்ற வசனம் சொல்கிறது. அவர் சுவாபமே அன்புதான். அவர் காயங்களை கட்டுகிற அன்பு, துயரங்களை நீக்கிற அன்பு, பாடுகள் நாம் படும்போது நம்மை மீட்க வருகிற அன்பு, ஆபத்தில் நாம் கூப்பிடும் போது நம்மை விசாரிக்கிற அன்பு. தேவனுடைய சுவாபமே அன்புதான். நம்மிடத்தில் பாவங்கள், நம்மிடத்தில் அக்கிரமங்கள், மற்றவர்களை விசாரிக்காதபடிக்கு, மற்றவர்களுக்கு நன்மை செய்யாதபடிக்கு மற்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக தேவன் நமக்குள் வாசம் செய்ய மாட்டார். மற்றவர்களை விசாரிக்க வேண்டும். ஒரு வியாதியா இருந்தா போய் பார்க்க வேண்டும். பசியா இருந்தா வெறும் ஜபம் செய்துட்டு வந்துருக்கு 1/2 மணி நேரம் போய் அவனுக்கு என்ன நம்மளால என்ன முடியுமோ 10 ரூபா இருந்தால் 10 ரூபா கொடுத்துட்டு வரணும். பசியா இருக்கணுக்கு யாக்கோபுல சொல்லப்பட்டது அந்த அதிகாரத்தை வாசித்தா அப்படியே வரும். உங்களுக்கு 2ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா பசிய வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான், பசியா இருக்கிறான். அவனுக்கு ஜெபம் செய்துட்டு அவன் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. இதுதான் தேவன் எதிர்பார்க்கும் அன்பு. மற்றவர்களை விசாரிக்க வேண்டும், மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஜெபமும் நம்மளுடைய ஜெபமும் அப்படிப்பட்ட ஜெபம் இருக்கணும். இப்படிப்பட்ட சுவாபங்கள் வரும்னால் தேவனுடைய ஒத்தாசை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு மனிதனை குறித்து தேவன் ஆச்சரியப்படுகிறார். பலர் வந்து சுயநலமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். இந்த சுவிசேஷம் மத்திய இருந்து பார்த்தீங்கன்னா பலவித மனிதர்கள் வருகிறார்கள். எவ்விருவரா தன் மகள் குணமடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறான். குஷ்டரோகி வரப்பா தான் சுகம் அடைய வேண்டும் ஜெபிக்கிறான். சுயநலமான ஜெபங்கள். ஆனால் சுயநலமே இல்லாத ஒரு மனிதன் வேதத்தில் இருக்கிறார். மத்திய 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்தபோது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி அவனுடைய விசுவாசத்தை குறித்து அநேக செய்திகளில், அநேக சபைகளில் நாம் கேட்டிருக்கலாம்.
நீங்கள் யூடியூப்ல பார்த்துருக்கலாம். விசுவாசத்தை குறித்து அதிகமாக இந்த மனிதனை குறித்து அதிகமாக ஊழியக்காரர்கள் பேசுவார்கள். ஆனால் அதை விட மேன்மையான காரியம் அவன் அந்த வேலைக்காரன் மேல் வைத்த அன்பு. இயேசுவே ஆச்சரியப்பட்டு போகிறார். மற்ற காரியம் மற்ற அற்புதங்கள்லாம் செய்யும் போது இயேசு ஆச்சரியப்பட்டு போகல. நாயினும் விதவின் மகனை உயிரோடு எழுப்பினார். எல்லாம் வந்து சுயநலமான ஜெபங்கள், சுயநலமான ஆசீர்வாதங்கள். ஆனால் இவனுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல இந்த மனிதன், இவனுடைய உறவினன் அல்ல, இவன் கூட பிறந்தவன் அல்ல. தன் வீட்டில் 100 பேர்களுக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மனிதன் ரோமர் காலத்தில். அப்படிப்பட்ட மனிதன் இயேசுவை தேடி வருகிறான். வந்து என்னுடைய வேலைக்காரன், என் வீட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான், அவன் திமிர்வாதமாய் கிடைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் வந்து அவனை குணமாக்குறேன்னு சொல்லுவாரு. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வர நான் பார்க்கிறேன் அல்ல, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அவன் சுகமாவான் என்று சொல்ல. இயேசு பின்னாடி போயிட்டு இருந்த சீஷர்கள் மற்ற அவரை விசுவாசித்தவர்கள்லாம் போறாங்க. அவர்களிடத்தில் திரும்பி, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் உங்களுக்கிட்டே நான் காணவில்லையே என்று சொல்கிறார். ஆச்சரியப்பட்டு போனார் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவே ஆச்சரியப்படுத்த ஒரு மனிதன் தான் 100க்கு அதிபதி. அவனுடைய அன்பு, அந்த அன்பு தாழ்மையான குணம், இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக அறிந்த மனிதனாக தான் அவன் இருக்க வேண்டும். ரோமர்கள் வந்து சீஷர்களை தான் ரோமர்கள் வந்து கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள். ஆனால் இந்த மனிதன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அதிகமாய் இயேசுவை அறிந்த மனிதனை தான் கண்டிப்பாக இருக்க முடியும். அதனால் தான் அவன் வந்து அவனுடைய அன்பு வெளிப்பட்டது அந்த இடத்துல. இயேசு ஆச்சரியப்பட்டு அப்படியே சீஷர்களை பார்த்து சொல்றாங்க, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்திலே நான் காணவில்லை என்று இயேசுவே ஆச்சரியப்பட்டு போனார் என்றால் அந்த மனிதனுடைய அன்பு. வீட்டில் ஒரு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் குணமடைய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வந்து விண்ணப்பம் செய்கிறான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ என்று சொல்ல போது அந்த வேலைக்காரன் சொத்தமான இயேசுவே ஆச்சரியப்பட்டு போனார் என்று வேதம் சொல்கிறது. அந்த வேலைக்காரனிடத்தில் அன்பு காட்டுகிற அந்த ஒரு சுவாபம், அந்த தன்மை, அந்த பொறுமை எப்படி வந்ததென்றால் அவன் ஆண்டவரை குறித்து அதிகமாய் அறிந்த மனிதனாய் இருக்கிறபடினாலே அவன் அந்த வேலைக்காரன் கூட தன்னிடத்தில் வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் குணமடைவன் என்றால் அவன் மற்றவர்களிடத்தில் எப்படி இருப்பான், அவன் வீட்டில் எப்படி அவன் இருப்பான், அவன் வசிக்கிற இடத்துல அவன் எப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அவன் இப்படிப்பட்ட சுவாபம் இருந்தால் தான் தேவன் நம்மோடு வர முடியும். தேவன் நம்மோடு வசிக்கப்படும். தேவன் அந்த குடும்பத்தில் இறங்கி வர முடியும். தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்படும். அன்பு ஒன்று இருந்தால் நியாயப்பிரமாணம் முழுவதும் அதில் அடங்கிறது. அன்பு இருந்தால் அந்த மனிதத்தில் பாவமான காரியம் காணப்படாது, பொறாமை காணப்படாது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற எண்ணம் வராது, மற்றவர்களை நேசிக்கிற தன்மை வரும், மற்றவர்களை புரிந்து கொள்கிற தன்மை வரும், மற்றவர்களிடத்தில் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை வரும். இந்த நியாய சாஸ்திரியை போல வீணான வாக்குவாதங்களை நாம் செலுத்தாதபடிக்கு, வீணான தர்க்கங்களை ஆண்டவரிடத்தில் செலுத்தாதபடிக்கு இந்த 100க்கு அதிபதியை போல நாம் தேவனை சார்ந்து, ஆண்டவரே நான் இப்படியாக இருக்க வேண்டும், நான் இப்படிப்பட்ட அன்பை செலுத்த வேண்டும், மற்றவர்களை நான் நேசிக்க வேண்டும், மற்றவர் உதவி என்று சொல்லும்போது நான் ஓடி விசாரிக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. கடன் வாங்கி உதவி செய்யணும் நான் சொல்லலை, ஆனால் முடிந்த அளவுக்கு நாம் உதவி செய்யணும். இந்த அன்பின் குறைபாடுகள் காணப்படுவது 100க்கு அதிபதி போல வாழும்போது தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம் பொருளாதார தேவைகளை சந்திப்பார், நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆபத்தில் நாம் கூப்பிடும் போது அவர் செவிசாய்ப்பார். நம்மை கைவிடுகிற தேவனில்லை. அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்கிறது. உண்மையாக நம்ம வெட்கப்படுத்துகிற குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்திலே இந்த அன்பின் குறைபாடுகள் நிமித்தமாகத்தான் பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவித இன்னல்கள், பலவித சாபங்கள் குடும்பத்தில் காணப்படுகிறது என்றால் இந்த அன்பு தான். இந்த அன்பு தனிந்து போச்சுன்னா அந்த குடும்பங்களில் பிரச்சனைகள் உண்டு. மற்றவர்களை நேசிக்க முடியாது, உடன் பிறந்தவர்களை நேசிக்க முடியாது, உறவினர்களை நேசிக்க முடியாது, பெற்ற தாயை நேசிக்க முடியாது, கூட பிறந்த சகோதரன் நேசிக்க முடியாது, நம்ம அருகில் இருக்கிறவர்களே நம்மால் நேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட சுவாபம் உண்மையாக கிறிஸ்தவர்களுக்கு காணப்பட்டால் கண்டிப்பாக அவர் நித்திய ஜீவனை, கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் சரி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா அன்புள்ளவன் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான் என்று வேத வசனம் அந்த நியாயசாஸ்திரி கேட்கும்போது தேவன் சொல்கிறார். அன்பாக இருக்க வேண்டும், மற்றவர்களை விசாரிக்க வேண்டும், குடும்ப சூழ்நிலைகள் நாம் மாற வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில காரியங்கள் காணப்படும். மருமகள் வீட்டில் கல்யாணம் ஆகி புதுசாக வராங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து
அந்த மாமியாரை நேசிக்க முடியாது. ஆனால் அவங்க அம்மா வந்து அதிகமாக அவங்க அன்பு செலுத்துவாங்க. நேசிக்க முடியாது. ஏன்னா பார்த்தா தேவ வசனம் இல்லாதபடினால அப்படிப்பட்ட காரியங்கள் காணலாம். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கிரியை, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருக்குள்ளே நாம் நிலைத்து நிற்கின்றோம். ஆண்டவரோடு நான் போராடி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்ற ஒரு தாகம் இருந்தால் அப்படிப்பட்ட காரியங்கள். மருமகள் மாமியாரை நேசிக்க முடியாது, மாமியார் மருமகளை நேசிக்க முடியாது. ஏனென்றால் பார்த்தா அந்த காரியங்கள் காணப்படும். ஆனால் தாயை அதிகமாக நேசிப்பாங்க. அதேமாரி மாமியார் பார்த்தீங்கன்னா வந்து பெற்ற பெண்களை வந்து அதிகமாக நேசிப்பாங்க, மருமகளை அதிகமாக நேசிக்க முடியாது. இதுபட்ட காரியங்கள் காரணமாக அன்பு வெளிப்படாது இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த குடும்பத்தில் காணும். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அநேக ஒரு காரியத்தை குறித்து நான் வேலைக்காம தினத்தந்தி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, எனக்கு அப்படியே நொறுங்கி போச்சு. 2 பெண் குழந்தைகள் 7 வயசு 8 வயசு இருக்கும். ஒரு ஆஸ்திரேலியாவில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு சின்ன பையன் 3 வயசு இருக்கும். அவங்க 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுனால தினத்தந்தி பேப்பரில் வேலைக்காம வந்த நியூஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து கருத்து வேறுபாடுனால பிரிந்து விட்டார்கள். இத்தனைக்கும் வந்து ரக்பி வீரர் ஒரு நியூசிலாந்தில் நல்ல பொருளாதார நிலை காணப்படுது. அவங்களும் வேலை செய்கிறாங்க. அழகான குழந்தைகள். அந்த பேப்பர் எடுத்தீங்கன்னா போய் பாருங்கள். ஒரு 3-4 வருடங்கள் கடந்து போய்விட்டது. அந்த குடும்பம் பிரிந்து விட்டது. விவாகரத்து இன்னும் ஆகலை. காரில் இவங்க டிராவல் பண்ணி 3 குழந்தைகளை எழுதின அந்த அம்மா போயிட்டு இருக்காங்க. இந்த வழியில் மடக்கி தன் புருஷன் என்பதால் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் காரை. வழியில் மடக்கி இவன் ஏறிட்டு அப்படியே பேசிட்டே போகும்போது வாக்குவாதம் ஏற்பட்டது. இவன் மறைத்து இருந்த பெட்ரோலை எடுத்து அந்த 3 குழந்தைங்க மேலே ஊற்றிட்டு அந்த பெண் மேலேயே வைத்துட்டான். தன்னை தொண்டையை கிழித்து கொண்டான். அந்த லைட்ரு மூலிமா அந்த குழந்தைகள் மேலே போட்டுவிட்டான். தன் பெற்ற 3 குழந்தைகள் மேலே அந்த லைட்டரை போட்டுட்டு 3 குழந்தைங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே கருகி சாம்பலாகிட்டாது. அந்த தாய் மட்டும் காப்பாற்றப்பட்டால் அந்த தகப்பனாரும் இறந்து விட்டார் என்று படிக்கும்போது பயங்கர வேதனையாக இருந்தார். அந்த மதியம் நான் சரியாக சாப்பிடவே இல்லை, ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஆஸ்திரேலியாவில் நடந்த உண்மை சம்பவம் தினத்தந்தி பேப்பரில் வேலைக்கிழமை வந்த நியூஸ். மிகவும் அந்த நியூஸை படித்து எனக்கு பயங்கர வேதனையாக இருந்தது. 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. மிகவும் அழகாக இருக்கிறார்கள், நேர்த்தியாக இருக்கிறார். தன் பெற்ற குழந்தைகளை பெட்ரோல் ஊற்றி எரித்த ஒரு சுவாபம். அந்த தாய் நாம் இப்போ நினைத்து அவங்க உயிரோடு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ நினைப்பாங்க நான் புருஷனுக்கு கொஞ்சம் கீழ்படித்திருக்கலாம், நாம் பிரிஞ்சிருக்க மாட்டேன், என் குழந்தைகள் இருந்திருக்காரு. இப்போ அந்த தகப்பனார் நரகத்தில் இப்போ அவர் வேதப்பட்டு நான் என் மனைவிடத்தில் கொஞ்சம் அன்பு செலுத்தி இருக்கலாம், நான் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் இப்படிப்பட்ட காரியம் நடைபெற்று இருக்காது. நரகத்தில் வேதனை. அந்த பிள்ளைகள் ஒன்றும் அறியாத, ஏன்னா நன்மை தீமை அறியவே வந்து 15 வயசு 10 வயசுக்கு மேலே ஆகும். ஆனால் சிறு குழந்தைகள் 10 வயது கூட அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. நன்மை தீமை அறியாத வயசு. ஆனால் உண்மையாக அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். மிகவும் வேதனையானது. தன் பெற்ற குழந்தைகளே அழகாக இருக்கிறாங்க, பெட்ரோல் ஊற்றி இருந்த ஒரு சுவாபம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேத வசனம் இல்லை, ஆண்டவருடைய அன்பு இல்லை, ஜெபிக்கிற தன்மை இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டால் தேவன் அந்த மனிதனோடு வாசம் செய்ய முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு 10-15 நிமிடங்களில் நான் முடித்து விடுகிறேன். வேலையில் அந்த நியாயசாஸ்திரை பற்றி நாம் கேள்விப்பட்டோம். நூற்றுக்கு அதிபதி பற்றி நாம் அவர் எவ்வளோ அன்பாய் வேலைக்காரர்கள் இருந்தார் என்று வாசித்தோம். இந்த வேலையில் கூட ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அன்பு வேறு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்றார். நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். அந்த ஆண்டவருடைய அன்பு இருந்தால்தான் அப்படிப்பட்ட சுவாபங்கள் காணப்படும். அப்படிப்பட்ட நிலைமைகள் மாறும் குடும்பங்களில். அப்படிப்பட்ட நிலைமைகள் மாற வேண்டும் என்றால் என்னுடைய மனைவி என் குடும்பத்தை நேசிக்கும் போது, என்னுடைய உறவினர்களை நேசிக்கும் போது நான் என்னுடைய சுவாபம் வந்து கண்டிப்பாக மாறிவிடும். நான் விட்டு கொடுத்து போயிடுவேன். நான் அவர்களுடைய குடும்பங்களை நேசிக்கும் போது அவர்களுடைய சுவாபங்கள் மாறிவிடும். இப்படி நாம் ஒருவருக்கொருவர் நேசிக்கும் போது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் போது, ஒருவருக்கொருவர் தாழ்மைப்படும் போது தான் அந்த அன்பு வெளிப்படும். அந்த அன்பு வெளிப்படும் போது தான் அந்த குடும்பத்தில் தான் தேவன் வந்து இறங்குவார். அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பம் தான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற குடும்பமாக இருக்கும். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி எழுகிறது என்று பல மிஷினரிகள் குறித்து சொல்லலாம். ஆனால் நேரம் இல்லை.
2 கொரிந்தியர் 5:14 சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று வசனம் சொல்கிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவும் போது நம்மளால சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் வாஞ்சை வரும். ஆண்டவருக்காக ஏதாவது ஓட வேண்டும் வாஞ்சை வரும். பாவ சிந்தனைகள் வரும்போது தேவன் நம்மோடு பேசுவார். அந்த சிந்தனைகள் எல்லாம் விலகி போடும். இந்த மனிதனை குறித்து ஜான் ஹார்பர் என்ற மனிதனை குறித்து உங்களோடு பேசும்படிய தேவன் உதவி செய்ய. இங்கிலாந்து தேசத்திலே 1872ஆம் ஆண்டு ஒரு கிறிஸ்தவங்களுக்கு மகனாய் பிறந்து அவர் ஊழியம் செய்தார். அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒருவன் தன் சிநேகிதன், அந்த வசனத்தின் பிரகாரமாக வர சிநேகிதனுக்காக அன்பு, ஜீவனை கொடுக்குற அன்பு. அது எங்கிருந்து வருதுன்னா ஆண்டவர் நமக்குள் வாசம் செய்தால்தான் அந்த அன்பு வரும். அந்த ஜீவனை நமக்கு கொடுக்குற அன்பு வந்து எங்கே வரும்னா ஆண்டவர் நம்மோடு வாசம் செய்யணும். ஜான் ஹார்பர் அந்த டைட்டானிக் கப்பலில் 1912ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதியிலே சிக்காகோவுக்கு மூடி பிரசங்கத்தில் பிரசங்கிக்கும்படியார் ஒரு தேவ அழைப்பு வந்தது. அவர் திருமணமாகி 4 வருடங்களில் அவர் மனைவி இறந்து விட்டார்கள். அவங்களுக்கு நானா என்ற ஒரு பெண் குழந்தை இருந்தது. ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும் அந்த பெண் குழந்தைக்கு. அந்த கப்பலிலே பயணம் செய்கிறார்கள். அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடி செலவில் வந்து ஒரு மனிதனத்தில் கேட்டபோது இது ஆண்டவர் வந்தால் கூட உடைக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கும். எப்படிப்பட்ட புயல் காட்டு வந்தாலும் இந்த கப்பல். ஆனால் 1912ஆம் ஆண்டு ஒரு பனிப்பாறையின் மேல் மோதி அந்த கப்பல் சின்னாபின்னமானது. அநேகர் 1600 பேருக்கு மேலே இறந்து போனார்கள், சரியா தெரியல. ஆனால் இந்த தேவ மனிதன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற மனிதன், ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கிற மனிதன், அந்த இடத்திலே பல லட்சம் மக்களுக்கு முழுகி கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுருப்பாங்க, அந்த லைஃப் சின்ன சின்ன போட்டுங்க வரும். அந்த சின்ன குழந்தைங்கலாம் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டாங்க. அதில் ஒரு 1600 பேர். அந்த பெண்ணையும் தன்னுடைய மகளை அந்த இடத்துல இவர் வந்து நல்ல வசதியான ஒரு, அந்த இங்கிலாந்து தேசத்தில் நல்ல வசதியான ஆள். இவர் தப்பித்து இருக்கலாம். அந்த போட்டில் இவருக்கு இடம் இருந்தது, ஆனால் இவர் போகவில்லை. அறியாத ஜனங்கள் பாவ வாழ்க்கையில் அடிமைப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களாம் நார்மலாக இருப்பாங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க. அவங்க அந்த பாவ வாழ்க்கையை விட்டு அதிகமாக வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் தொடக்கணும். அப்படிப்பட்டவர்கள் கடலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி அந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். முழுகி கொண்டு வரும்போது இந்த மனிதன் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நித்தியமான நரகத்துக்கு செல்லாதுங்க, இயேசு தான் உண்மையான வழி, இயேசு தான் சத்தியம், அவரை அறிந்து கொண்டவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஒவ்வொருவருக்கும் அவ்வளோ ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த படங்களை போல நான் வந்து கிறிஸ்துவுக்கு மரித்தாலும் பரவாயில்ல, என் ஜீவன் போவோம். ஆனால் இந்த அறியாத மக்களை விட்டு, இந்த உணராத மக்களை விட்டு, பாவங்களிலே செத்துக்கொண்டிருக்கிற மக்களை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி கடைசியாக எல்லாரும் வந்து கடைசி என்றால் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து இறந்து போயிட்டாரு. ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வாலிபன் வந்து தண்ணியில் வந்து ஐஸ் தண்ணி, அது பனிப்பாறை ஃபுல்லாக அப்படியே உறைஞ்சி போயிடுவான். அந்த பனிப்பாறையில் ஒரு கட்டையில் மேலே நீந்திட்டே இருக்கான். இவர் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டுட்ருக்காரு. லைஃப் ஜாக்கெட்னா அந்த இது தண்ணியில் முழுவாதபடிக்கு அது காத்துக்கொள்ளும். அங்கேருந்து போட்டும் வந்துடுச்சு காப்பாற்றுறதுக்கு. ஒரு குறிப்பிட்ட அடிகளில் போட்டு வந்துட்டு இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லைஃப் ஜாக்கெட்டை நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, எனக்கு அப்படி இயேசு கிறிஸ்து நான் ரசிக்கப்படல, நான் ஞானஸ்தானம் பெறலைன்னு அந்த வாலிபன் சொன்னபோது இவருக்கு ஒரு 40 வயசு தான் இருக்கும். அந்த லைஃப் ஜாக்கெட்டை கட்டி அந்த வாலிபனிடத்தில் கொடுத்து விட்டு, அப்படியாக உன்னை நான் ஒரு நாள் காண்பேன், நீ போய் காண்பேன் என்று சொல்லி அப்படியாக அந்த லைஃப் ஜாக்கெட்டை கட்டிட்டு அப்படியாக தண்ணிக்குள்ளே போய் மரித்து போனார் என்று அவருடைய வரலாற்றை எடுத்து படிக்கும்போது சொல்றது. தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு எங்கிருந்து வரும்னா ஆண்டவர் நமக்குள் நிலைத்து நிற்கும் போது தான் வரும். ஆண்டவர் நம் கனி கொடுக்கிற பாத்திரமாய் மாறும்போது தான் வரும். இப்படிப்பட்ட சுவாபம் காணப்பட்டால் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் காணப்பட்டால் தான் தேவனுடைய அன்பு நெருக்கி ஏவும் போது நம்முடைய மாம்சத்தின் கிரிகள் அழிந்து போகும். நம்ம உயிரை ஒரு துச்சமாக நாம் நினைக்க முடியாது. எப்படிப்பட்ட சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தேவ அன்பு அந்த மனுஷனு ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே அந்த வாலிபன் போதனாக மாறிவிட்டு ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே இந்த ஜான் ஹார்பர் என்ற மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அந்த மனிதன் தன் உயிரை, ஆனால் அந்த மனிதன் அவன் நினைத்திருந்தால் பாதுகாத்து வெளியே போயிருக்க முடியும். ஆனால் தன் உயிரை பாதுகாக்காதபடிக்கு ரட்சிக்கப்படாத ஒரு வாலிபன் கட்டையில பிடிச்சி தவழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை என்று சொல்லி தன் லைஃப் ஜாக்கெட்டை கழட்டி அந்த வாலிபனிடத்தில் கொடுத்து விட்டு தன் உயிரை அவருக்கு
தேவனிடத்தில் கொடுத்து அவர் ஸ்தேவானை போல கல்லெறிந்து சாகும்போது தேவனே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும்போது தேவனே நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி அந்த தண்ணிக்குள்ளே போனார் என்று அந்த வாலிபன் கண்ணீரோடு சொன்னார். இதுதான் உண்மையான அன்பு. இதுதான் இயேசு அங்கீகரிக்கும் ஒரு அன்பு. இயேசு அங்கீகரிக்கும் அன்பு இருந்தால் நாம் சுகபோகமான வாழ்க்கையை தேடி ஓட மாட்டோம், சுகபோகமான காரியங்களை எடுக்க மாட்டோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு பலவித போராட்டங்களை செய்ய மாட்டோம். விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை வரும். கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவிக்கிறபடிதான் பல மிஷினரிகள் இந்த இந்திய தேசத்திலே வந்தார்கள். இங்கிலாந்து தேசம், ஸ்காட்லாந்து தேசம், அமெரிக்கா வந்து அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். தேவ அன்பு முதல் தோமா வந்தார். தேவ அன்பு இருக்கிறபடினால்தான் அவர்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தபடினால்தான் அவர்கள்லாம் இப்படி அறியாமல் கிடக்கிறார்களே. அறியாத இந்த ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும், இவர்கள் நித்தியமான அந்த பரலோகத்தை சுதந்திரம் என்ற அன்பு நிமித்தமாக வந்தார். அப்படி கடந்து வந்த ஒரு மனிதன் தான் வில்லியம் ஆல்ட் என்ற ஒரு மனிதன். அவர் இங்கிலாந்து தேசத்திலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து 7 வயதிலே 7 முறை அவருடைய மிஷினரி வாழ்க்கையை குறித்து நான் ஒரு புத்தகத்தில் படிக்க தேவன் உதவி செய்தார். யூடியூப்ல போய் செக் பண்ண, ஆனால் சரியா தெரியல. வில்லியம் ஆல்ட் என்ற ஒரு மிஷினரி 7 வயதிலே 7 முறை வேதகமத்தை முடித்தார் என்று அவரை பற்றி புரிகிறது. சிறு வயதிலிருந்தே அன்பான பெற்றோருக்கு மகனாய் பிறந்து நல்ல கல்விமானாக இருந்தார். கிளாஸில் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாராம். நல்ல ஒரு குறிப்பிட்ட காரியங்களை புரிந்து கொள்ளும் தன்மை, ஷார்ட் மெமரின்னுவாங்க. எனக்குலாம் அந்த அளவுக்கு இல்லை. தேவனாகிய கர்த்தர் உதவி செய்து கொண்டு வருகிறார். உடனே புரிந்து கொள்ளும் ஒரு அன்பு, ஒரு காரியம் அவரிடத்தில் காணப்பட்டது. 100க்கு 100 மார்க் எடுப்பாராங்க. எல்லாவற்றிலும் சிறந்த மாணவனாக காணப்பட்டார். வேதத்திலும் சிறந்த மாணவனாக காணப்பட்டார். அந்த பெதஸ்டிக் சபைன்னுவாங்க இங்கிலாந்தில், அந்த சர்ச்சில் அவருக்கு அழைப்பு விடாத ஆட்களே கிடையாதாம். பல சபைகள் சீர்கெட்டு கொண்டு இருக்கிறது. பல சபைகளில் பிரசங்கம் பண்ண ஆட்கள் இல்லை. 200 வருடங்களுக்கு முன்பாக நடந்த உண்மை சம்பவம். அவருக்கு பல இடங்களில் அழைப்பு வந்தது. கிட்டத்தட்ட 50-60 சபையில் நேர்த்தியாக பேசப்படும் மனிதன், தேவனை பற்றி நேர்த்தியாக வசனங்களை போதிக்கக்கூடிய மனிதன். தேவனுடைய அறிவு அவ்வளோ, அவர் பிரசங்கம் இருந்தால் அவ்வளோ தெளிவாக இருக்குமா. அப்படிப்பட்ட மனிதன் தேவ தரிசனம் பெற்று மட்டக்களப்பு என்ற இலங்கை தேசத்திலே அவர் போக முடியாத தேவ தரிசனம் காணப்பட்டது. அந்த மட்டக்களப்பில் பிரதர் அகஸ்டின் ஜெயக்குமார் ஒரு சில காரியங்களை யூடியூப்ல நான் பார்த்தேன். ஆனால் அது அதிகமாக தெரியல. புத்தகத்தில் வாசிக்கும் போது அதிகமாக தெரியுது. மட்டக்களப்பு என்ற இடத்துல தேவன் தரிசனமானார். தன் சுகபோக வாழ்க்கை, தன் சுயநலம், தன் குடும்பம், உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவினபடினால அந்த மட்டக்களப்பு என்ற பகுதியில் அங்கே இன்னொரு காரியமும் காணப்பட்டது. திருமணமானவர்கள் தான் அந்த இடத்துல வந்து கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், வில்லியம் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் அந்த மட்டக்களப்பில் பல கிராமங்கள் கிடக்கிறது. நீ அந்த அவர்களுக்கு படிப்பறிவு இல்லை, சுகாதாரம் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை. அந்த ஜனங்களுக்கு நீ போய் அறிவு என்று அறிவித்த போது மிஷினரிகள்லாம் சேர்ந்து அங்கேருந்து அவர் படகுல திருமணம் முடிந்தவர்கள் தான் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியும். அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு சாரா என்ற பெண்ணோடு கூட திருமணமாகி 5வது நாள் அவர் படகில் ஏற வேண்டும் என்று அழைப்பு வந்தது. திருமணம் முடிந்தது. 5வது நாள் அவர் படகில் ஏறி அவர்களோடு ஊழியம் செய்ய வேண்டும். கூட வந்து ஒரு டாக்டர் ஒரு 6-7 பேருக்கு கூட ஊழியம் செய்யும்படியாய் போகிறாங்க. மட்டக்களப்பு என்ற இலங்கை தேசத்தில் அந்த பகுதியில் அது போகும்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் படகுலாம் கிடையாது, பாய்மர படகுனா காற்று எப்படி வீசுதோ அப்படி தான் போகும் அந்த படகு. அவங்களுக்கு ஒரு அந்த அவருடைய மனைவி சாராவுக்கு போகும்போது மிகவும் பலவீனப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு வியாதி வந்தது. வியாதியில் மருத்துவர் இருக்காரு, ஆனால் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. படகு பாதி தூரம் போயிடுச்சு. காற்று எப்படி வீசுதோ அப்படியே போயிட்டு இருக்கும். இன்ஜின் படகு இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை, தொலைபேசி இல்லை, கடிதம் மூலமாக தான் தெரிவிக்கணும். ஆனால் கடலுக்குள்ளே போயிட்டா அந்த காரியமும் காணக்கூடாது. கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் 10 மாதம் கூட ஆகும் போகிறதுக்கு. காற்று எப்படி வீசுகிறதோ அதை கேட்டபடி படகை செலுத்தணும். 6-7 பேர் போகிறாங்க. 5 வாரங்கள் வியாதி அதிகமாகிட்டே போகுது. இவர் ஜெபித்து கொண்டே வருகிறார். 6வது வாரத்தில் அவர்கள் மரித்து போனார்கள். அடக்கம் செய்யவும் இடம் இல்லை. அந்த பெண்மணி அப்படியே தூக்கி கடலில் அடக்கம் செய்துவிட்டு அந்த வில்லியம் ஆல்ட் மற்றவர்களோடு கூட நீ திருப்பி போய்விடு, நீ இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆகிக்கிற, உன் பெற்றோர்கள்லாம் மிகவும் வருத்தப்பட, உன் உறவினர்கள்லாம் வருத்தப்படுவார்கள், இப்படி ஆண்டவருக்கு வைராக்கியமாக வரணுமான் மற்றவர்கள்லாம் சொல்லும்போது நான் திரும்பி போனால் நீங்களும் கூட திருப்பி வர வேண்டியது வரும்.
அந்த ஊழியக்காரங்களுக்கு ஒரு பல லட்சம் மக்கள் இயேசுவை அறியாத அந்த மட்டக்களப்பை பகுதியில் பல லட்சம் கிராமங்கள் இருக்கிறது. நான் திரும்பி போனால் நீங்கள் 5 பேரும் என் கூட வர வேண்டியது வரும், ஊழியம் கெட்டு போகும், தேவன் வருத்தப்படுவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அவருக்கும் வியாதி வந்து விட்டது. அந்த இடத்துல போய் இறங்கி தேவ ஊழியத்தை செய்து 8 மாதங்கள் ஊழியம் செய்தார். அந்த இடத்துல 2 பேராக போயிட்டாங்க. இவர் தனி மனிதனாக அந்த மட்டக்களப்பை என்ற பகுதியில் தனி மனிதனாக போய் 8 மாதங்களில் 8 சபைகளை உருவாக்கினார், 8 பள்ளிகளை உருவாக்கினார், ஒரு கல்லூரியும் உருவாக்கினார். அவருடைய சரித்திர புக்கு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நம்ம போய் இறங்கும் போது அவருடைய புக்கு ஒரு சிலருக்கு அவங்களுக்குலாம் கொடுத்தாங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அந்த ஊழியம் செய்யும் போது அந்த புக்கு நீங்கள் இதை படிங்க, இவருடைய சரித்திரத்தில் இருக்குது. ஒரு தாழ்மையான மனிதர் தன்னுடைய சுக வாழ்க்கை சின்ன வயதில் பார்த்தீங்க 8 மாதங்கள். இங்கிலாந்து வந்து குளிர்பிரதமான தேசம், இலங்கை வந்து மிகவும் நம்ம இருக்கிற மாதிரி சூழ்நிலை, படிப்பறிவு இல்லாத ஜனங்கள், சரியான உடை கூட கிடையாது, மீனை சுட்டு அப்படியே சாப்பிடுவாங்களாம். இதுதான் அவங்களுக்கு உணவு. அழுக்கான கந்தைகள். அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்து 8 சபைகளை உருவாக்கி 8 கிராமங்கள் ரட்சிக்கப்பட உதவியாக இருந்து ஒரு கல்லூரியை நிறுவி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் தொடப்பட வேண்டும், ஜனங்கள் இந்த பாதாளத்துக்கு போகக்கூடாது என்று தன் சுகபோக வாழ்க்கையும் விட்டுவிட்டு தன் மனைவியையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் இழந்து தனி மனிதனாய் ஊழியம் செய்து 8வது மாதத்திலே ஒரு காய்ச்சலினால் அவர் தன்னுடைய ஜீவனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்த்தார் என்று அவருடைய சரித்திரத்தை குறித்து வாசித்த போது கண்கள் கடைகிறது. நாம் எல்லாம் இன்றைக்கு ஊழியமே செய்யவில்லை என்றுதான் என்னை குறித்தே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா மற்றவங்களை யாருன்னா சொன்னால் நீங்கள் கோவித்துக் கொள்ளுங்க. ஊழியம் செய்யவில்லை என்று தான் சொல்ல முடியும். நம்மால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், நம்மால் தொடப்பட்டவர்கள் எத்தனை பேர், நம்முடைய சமாதானம் நாம் ஒரு குடும்பத்திலே வாசம் செய்யும்போது அந்த குடும்பத்தில் நாம் சமாதானம் ஏற்படுத்தினோம். எந்த இடத்துல நாம் ஊழியம் செய்திருக்கிறோம், நம்முடைய வேத அறிவு என்ன என்றெல்லாம் யோசிக்கும் போது நல்ல தாளந்துகள் இருந்தது, நல்ல படிப்பறிவு இருந்தது, பல சபைகள் அவர்கள் அணுகினது. இவ்வளவு தர அவ்வளவு தரனாங்க. ஆனால் என் தேவன் அழைக்கிறார், என் தேவன் இந்த பூமியை தரிசனமாகி கொடுத்திருக்கிறார், பல லட்சம் ஆத்துமாக்கள் அழுது கொண்டு இருக்கிறது, நான் அங்கேதான் செல்வேன், என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த வில்லியம் ஆல்ட்டை போல நம் தேவனுடைய காரியங்கள் முழுமையாக இருக்கும்போது தேவன் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம் குடும்பங்களில் சமாதானம் வரும். அந்த 100க்கு அதிபதி போல நம்மை சூழ்ந்திருக்கிறவரிடத்தில் நாம் அன்பு செலுத்தும் போது, மற்றவரிடத்தில் அன்பு செலுத்தும் போது, அந்த ஜான் ஆர்பரை போல மற்றவர்களுக்காக நாம் ஜீவனை கொடுக்கும் போது, மற்ற இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த வில்லியம் ஆல்ட்டை போல பிரகாசிக்கும் போது, எழுந்து பிரகாசிக்கிற மின்விளக்காய் இருக்கும் போது தேவன் நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, இந்த 70-80 ஆண்டுகள் இந்த பூமியில வாழறோம், அதற்கு பிறவான நித்திய வாழ்க்கை கண்டிப்பாக அந்த ஜான் ஆர்பர், இந்த 100க்கு அதிபதி, அந்த வில்லியம் ஆண்டெல்லாம் உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஒரு நாள் காண்போம். எப்போது என்றால் நாம் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்தும் போது, மற்றவருடைய குறைகளை பெரிதுபட்டதாக விட்டு கொடுக்கும் போது, மற்றவர்களை நேசிக்கும் போது, மற்றவருடைய தேவைகளை சந்திக்கும் போது, மற்றவர்களுக்கு சமாதானம் ஏற்பட நாம் காரணமாய் இருக்கும் போது, மற்றவருடைய குறைகளை பெரிதுபடுத்தாதபடி மற்றொரு வியாதியாய் படுக்கையில் இருக்கும்போது நாம் விசாரிக்கும் போது, வேத வசனத்தோடு நாம் ஓடும் போது ஆண்டவர் நம்மோடு வருவார். தேவன் செலுத்தின அன்பை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறு. இதுதான் பிரதமான காரியம். இந்த ஒரே காரியம் செய்தால் அந்த மனிதனிடத்தில் தேவன் வாசம் செய்வார், அந்த மனிதனிடத்தில் தேவன் நிலைத்திருப்பார், அந்த மனிதனுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பார், அந்த மனிதன் மேல் தேவன் பிரியமாயிருப்பார் என்று வேத வசனம் சொல்கிறது. நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுவோம், இந்த ஊழியத்தை செய்வோம், மற்றவர்களை நேசிப்போம். தேவ அன்பு நம் குடும்பங்களையும் நம்முடைய பொருளாதார தேவைகளையும் நாம் சுற்றி வசிக்கும் இடங்களையும் ரட்சிப்பதற்கும் தேவ அன்பு நம்மை ஆட்கொள்ளும்படியாய், அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் மற்றவர்களுக்கு நாம் அன்பு செலுத்தும் போது தேவன் உண்மையிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். மற்றவர்களை நேசிங்க, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துங்க. அது எப்போ வரும்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது தான் அப்படிப்பட்ட சுவாபங்கள் காணப்படும். எல்லாரையும் நேசித்து அரவணைத்து நாம் செல்லும் போது இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தடைகளை தேவன் நீக்கி போடுவார். நமக்கு எதிராக காரியம் செய்வர்கள் நம்மிடத்தில் அன்பாய் வருவார்கள். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். நம்முடைய
நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவனை போல நாம் அன்பு செலுத்தும் போது தேவன் உண்மையாகவே நம்மையும் நம் குடும்பம் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் என்றால்,